இந்த படத்துல நடிச்ச யாருமே இப்ப உயிரோட இல்ல. 1973ல அமெரிக்காவுல வந்த படம் தான் த எக்ஸிட். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். 1949ல அமெரிக்காவை சேர்ந்த ரோலண்டோ என்ற பையன் தன்னோட வீட்டுல ஓஜா போர்ட் விளையாட ட்ரை பண்ணி இருக்கான். ட்ரை பண்ணி அடுத்த நாள்ல இருந்தே அவனோட வீட்டுல பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவனோட வீட்டு சுவர்ல யாரும் கீறி இருக்கிற மாதிரியும், கட்டில் அந்தரத்துல பறந்த மாதிரியும், அதே மாதிரி அவனோட உடம்புல நிறைய ரத்த காயங்களும் ஏற்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பையனோட கேரக்டர்லயும் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இதனால அவனோட பேரண்ட்ஸ் அவனை ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபுல்லா செக் பண்ணதுல இந்த பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவன் நார்மலா தான் இருக்கான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே பல சைக்காட்டிஸ்ட பார்த்து கடைசியா இது ஒரு ஈவல் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு சர்ச்ல, கத்தோலிக்க சர்ச்ல இருக்க பிரீஸ்ட் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அந்த பிரீஸ்ட் இவனை செக் பண்ணி பார்த்ததுல ஒன்று இல்ல, இரண்டு இல்ல, அவனோட உடம்புல நிறைய டீமான்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த டீமான்ஸ விரட்டுற சோதனையில ஒரு பிரீஸ்ட் தன்னோட உயிரையே கொடுத்திருக்காரு. 1973ல வெளிவந்த த எக்ஸிட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி வெளிவந்தது. அதே வருஷம் ஒரு நாவலும் வெளிவந்து இருக்கு. இந்த படத்துல வர அந்த ஸ்டெப்போட காட்சிகளாக இருக்கட்டும், பல ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், உண்மையான சம்பவம் நடந்த அந்த வீட்டில் அந்த வீட்டிலேயே வச்சு படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த படம் எடுக்கும் போதே அந்த வீட்டுல பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்ததால அந்த படத்தை அங்க எடுக்க முடியாம ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா ஒரு செட் போட்டு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த படத்தை நீங்களும் பார்த்திருக்கீங்களா? பார்த்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.